யாராச்சும் உங்களை பார்த்து ரெஸ்பான்சிபிளாக இல்லை, நீங்கள் பொறுப்பாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு 3 விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். முதல் முக்கியமான விஷயம் மற்றவங்களுக்காக வாழ்கிறது. நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம பல காரணங்கள் சொன்னாலும் நம்ம மற்றவர்களுக்காக தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு காரணம், ஏதோ எனி ரீசனாக இருக்கட்டும், நம்ம மற்றவங்களுக்காக தான் நம்ம லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி மற்றவங்களுக்காக நம்ம லைஃப்பை வாழும் போது அந்த லைஃப் முழுமை அடையுமா? முதல் கேள்வி. அப்படி முழுமை அடையலை அப்படின்னா அங்கே நீங்கள் என்ன மிஸ் பண்ணுறீங்க? உங்களுக்காக வாழ்கிற வாழ்க்கையே நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். பொதுவாக 2வது விஷயமா ஒரு ரெஸ்பான்சிபிள் லைஃப்பில் நம்ம ஒரு விஷயம் செய்யலை அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் த ரியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப். இந்த வாழ்க்கையோட, உங்களுடைய வாழ்க்கையோட முக்கியத்துவத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கலை அப்படிங்கிறதான் அர்த்தம். ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கை ஒவ்வொரு மாதிரி. உங்களுடைய வாழ்க்கை இன்னொருத்தவங்களுக்கு இருக்காது. இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையை உங்களோட வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும்னு நினைக்காதீங்க, அது மிகையாகாது. காரணம், யூ ஹாவ் அ யூனிக் லைஃப், யூ ஹாவ் அ யூனிக் பர்பஸ். அண்ட் இந்த வாழ்க்கையில் நீங்கள் வந்திருக்கக்கூடிய காரணம், த ரீசன், த பர்பஸ், உங்களோட விஷன், நீங்கள் போகக்கூடிய தூரம், நீங்கள் போகக்கூடிய உங்களுடைய இலக்கு, இது எல்லாமே யாரோடையும் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. அப்படி இருக்கும் போது மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்ப்பது அப்படிங்கிறது மிக மிக தவறு. 3வது விஷயமா, சப்போஸ் உங்களை பார்த்து யாராச்சும் ரெஸ்பான்சிபிளாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த 3வது விஷயம் கண்டிப்பாக அங்கே நடக்குதுன்னு அர்த்தம். You are letting a lot of informations public. உங்களை பற்றின பல இன்ஃபர்மேஷனை நீங்கள் பப்ளிக்கில் ஷேர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். See, for a reason, let me say an example. ஒரு கப்பல் இருக்காங்க, ஒரு கல்யாணம் ஆன ஒரு ஜோடி இருக்காங்க, ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்குள்ள ஒரு சண்டை ஏற்படுது. அதை நீங்கள் சொசைட்டியில் அது யாராக வேணாலும் இருக்கலாம், உங்கள் 2 பேரை தாண்டி உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் அதை வெளிப்படுத்தும் போது நீங்கள் அங்கே பொறுப்பாக இல்லைன்னு அர்த்தம். காரணம், ஏன்னா ஒரு கப்பலுக்குள்ள இருக்க சண்டையை மட்டும் நான் சொல்கிறேன்னா, சண்டை மட்டும் கிடையாது, அது சந்தோஷமாக இருக்கலாம். சந்தோஷமான ஒரு தருணம் உங்கள் 2 பேருக்குள்ளே நடக்கும். உடனே அதை பப்ளிசைஸ் பண்ணுறது. அதே மாதிரி அதே எப்படி நீங்கள் ஒரு சந்தோஷமான விஷயத்தை பப்ளிசைஸ் பண்ணுறீங்களோ, அதே பழக்கம் உங்களுக்கு ஒரு கோபமான விஷயம், வருத்தம் உள்ள விஷயம் உங்கள் 2 பேர் வாழ்க்கையில் நடக்குது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் நடக்குது அப்படின்னா, அந்த தருணத்தையும் மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கிறது ஒரு வழக்கமாகவே போயிடும். ஸோ இந்த 3 விஷயங்களை நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னா, சிம்பிளாக ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. மற்றவங்க சொல்கிற மாதிரி வாழ்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. முதல்ல உங்களுக்கான பர்பஸ், உங்களுக்கான விஷன், நீங்கள் எங்கே போகணும், உங்களோட இலக்கு எங்கே இருக்குது, நீங்கள் எதுக்காக இந்த வாழ்க்கையை வாழ்கிறீங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்டிங் த ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப், ரியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப். மற்றவங்க சொல்கிறது வாழ்க்கை கிடையாது. உங்களுக்கான வாழ்க்கை என்ன, எதுக்காக நீங்கள் வாழ்கிறீங்க, மற்றவங்களுக்காக வாழ்கிறீங்களா, உங்களுக்காக வாழ்கிறீங்களா, இது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்படிங்க வாழ்கிறதுக்கான காரணம் என்ன, மற்றவங்களுக்காக வாழ்கிறீங்களா, ஏன் வாழ்கிறீங்க, அவங்க அவ்வளோ முக்கியமா, அவங்க அவ்வளவு உங்களுக்கு ஒரு வேண்டியவங்களா இருக்காங்களா, ஏன் மற்றவங்களுக்காக வாழணும், அந்த கேள்வி உங்களுக்கு வரணும். இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்காக நீங்கள் வாழலாம்.
ரெண்டாவது முக்கியமான விஷயம், மற்றவங்க சொல்ற மாதிரி மற்றவங்களோட வாழ்க்கையோட உங்களோட வாழ்க்கையை நீங்க ஒப்பிட்டு பார்க்கறது மிக மிக தவறு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையும் வெவ்வேறு வாழ்க்கை, வெவ்வேறு விதமான வாழ்க்கை. அப்படிங்கும் போது நீங்க அதை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தான் வாழ முடியும், மற்றவங்க வாழ முடியாது. அப்படிங்கும் போது நீங்க எதற்காக நீங்க மற்றவங்களோட உங்க வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கணும்? அப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன? உங்க வாழ்க்கையை திருப்தியா வாழ்றது. இதுக்கு பெருசா நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. மற்றவங்க கிட்ட சஜஷன்ஸ் அதிகமா கேட்காதீங்க. உங்க மனசுக்கு என்ன தோணுதோ முதல்ல அதை செய்ய பாருங்க. மற்றவங்க எல்லாரையுமே ஒரு கூட்டுக்குள்ள வச்சு உங்களை பார்க்காதீங்க. ஒரு ஏரியா ஆஃப் லைஃப் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி, இதுதான் முதல்ல உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு குடும்பம். இதை தாண்டி தான் பிள்ளைகளே வருவாங்க. நீங்க எல்லா விஷயங்களையும் கணவன் கிட்டேயோ மனைவி கிட்டேயோ சொல்லணும். அது நல்ல ஆரோக்கியமான ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை உண்டாகும். ஆனா இதை தாண்டி நீங்க உங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள், உங்க 2 பேர் சார்ந்த விஷயங்கள், உங்க 2 பேருக்கு மட்டும் தெரிய வேண்டிய விஷயங்களை நீங்க பப்ளிசைஸ் பண்ணி நீங்க சொல்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க 2 பேருக்குள்ள ஒரு பண கஷ்டம் இருக்கும். அந்த பண கஷ்டத்தை நீங்க எனக்கு கஷ்டம் இருக்குன்னு கணவன் கிட்ட சொல்றீங்கன்னா நல்லது. உங்களுக்கு கஷ்டம் இருக்குன்னு உங்களோட மனைவி கிட்ட சொல்றீங்கன்னா நல்லது. இதை தாண்டி நீங்க ஒருத்தர்கிட்ட சொல்றீங்க, உங்க பிள்ளைகளா இருந்தாலும் அதை முழுமையா அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அந்த தப்பை நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. லைஃப்ல நம்ம ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படின்னு இல்லை, நான் ரெஸ்பான்சிபிளா இல்லை, இது வரைக்கும் நான் ரெஸ்பான்சிபிளாவே இல்லைன்னு எனக்கு தோணுது. நிறைய பேர் சொன்னாங்க, பட் ஆனால் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக தோணுது, இதை நான் எப்படி மாற்றிக்கிறது அப்படின்னு கேட்டால், உண்மையிலேயே நீங்கள் மாற்றிக்க வேண்டிய அவசியமே இல்லை. முதல்ல உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும், உண்மையிலேயே நான் ரெஸ்பான்சிபிளாக இல்லையா? மற்றவங்க சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், உங்களோட உறவினர்கள், உங்களோட குடும்ப சூழல்கள், உங்களோட பிள்ளைகள், உங்களுடைய நண்பர்கள், உங்க கூட வேலை பார்க்கக்கூடிய உங்களுடைய சக ஊழியர்கள், உங்களுடைய சுத்து வட்டாரங்கள், உங்களை சுற்றி வாழக்கூடிய மக்கள், இவங்களாம் சொல்லும் போது இவங்களாம் சொல்ற மாதிரி உண்மையிலே நம்ம ரெஸ்பான்சிபிளா இல்லையா அப்படிங்கிறது உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. ஆனா உங்க கணவனோ இல்லை உங்க மனைவியோ உங்களை பார்த்து ஒரு விஷயம் நீங்க ரெஸ்பான்சிபிளா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அது மட்டும்தான் நீங்க கவனத்துக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயம். நீங்க எவ்வளவோ சாக்ரிஃபைசஸ் பண்ணி இருந்திருக்கலாம், நீங்க எவ்வளவோ பொறுமையா இருந்திருக்கலாம், எவ்வளவோ பிரச்சனைகளை ஈஸியா இல்லை கஷ்டப்பட்டு சால்வ் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ வேணாலும் சம்பாதிச்சிருக்கலாம். ப்ரெசன்ட் லைஃப்ல நம்ம ஃபேமிலிக்கு பேசிக் நீட்ஸை தர முடியலைன்னா we are not responsible. அதே மாதிரி நம்ம ஃபேமிலி, நம்மளுடைய ஃபியூச்சர், நம்ம ஃபேமிலியோட ஃபியூச்சர் பற்றி யோசிக்கலைன்னா we are not responsible. நான் இப்பயும் சொல்கிறேன், ஒரு ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் யோசிக்க வேண்டியது உங்கள் கணவன் மனைவி, உங்களோட பிள்ளைகள், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் வருவாங்க. அதனால முதல்ல இவங்க தான் உங்களுக்கு முக்கியம். இவங்களை பற்றி யோசிச்சு நீங்கள் ஒரு வாழ்க்கையை நடத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பதில், உங்களுக்கான அந்த ஆளுமை சக்தி உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் நிறையா பேர் கேட்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம், அவங்க சாதிக்கிறாங்க சாதிக்கலை, இதெல்லாமே தாண்டி நீ பொறுப்பா இல்லை அப்படிங்கிற விஷயத்த யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்னா அதை தயவு செஞ்சு காது கொடுத்து கேட்காதீங்க. அது உங்க கணவனா இருக்கணும், இல்லை மனைவியா இருக்கணும்,
இவங்களை தாண்டி ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அது நீங்க காதுல வாங்க வேண்டிய விஷயமே கிடையாது. நீங்க யோசிங்க, ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் யோசிக்கணும். கணவன் மனைவி சொல்லும் போது அதை பல மணி நேரங்கள் நீங்க யோசிச்சு அதுக்கு சரியான ஒரு முடிவு எடுக்கணும். இதை தாண்டி வேற யாராச்சும் சொல்லும் போது உங்க பிள்ளைகளே உங்களை பார்த்து சொன்னாங்கனாலும் அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஏன்னா வாழ்க்கை இவ்வளோ கிரிட்டிக்கலான வாழ்க்கை, அதே நேரத்துல வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. கிரிட்டிக்கல்னு எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு வாழ்ற மனுஷனோட வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. அப்படிங்கும் போது நாம என்ன செய்யணும், நம்ம அந்த லைஃப்பை எவ்வளோ கிரிட்டிக்கலா பார்க்கணும். நம்ம ஃபேமிலிக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம இல்லைன்னா நம்ம ஃபேமிலி என்ன ஆகும், நம்ம இருக்கும் போது நம்ம ஃபேமிலிக்கு என்ன பண்ண முடியும், இதெல்லாம் கிரிட்டிக்கல்ல வரும். அதே மாதிரி வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைனா இருக்கக்கூடிய ப்ரெசண்டான லைஃப்ல வெறும் கிரிட்டிகாலிட்டியை மட்டும், வெறும் நம்மளுடைய பொறுப்புணர்வு, ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லாமல் நான் இதெல்லாம் பண்ணணும், என் குடும்பத்துக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நீங்கள் ப்ரெசன்ட் வாழ்க்கையில் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, அவங்க பேசிக் நீட்ஸை பூர்த்தி பண்ணுறீங்க. பட் அதை தாண்டி அவங்களுக்கு என்ன சந்தோஷத்தை நீங்கள் கொடுக்குறீங்க, சின்ன சின்ன சந்தோஷங்கள். டைனி ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் மேக் அ மைட்டி ஓஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் லாஜிக்கில் தான் நானும் சொல்கிறேன். டைனி ட்ராப் ஆஃப் வாட்டர் மேக்ஸ் அ மைட்டி ஓஷன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன சந்தோஷங்கள், பெரிய பெரிய மகிழ்ச்சி, பெரிய பெரிய சமாதானம், அதே நேரத்தில் ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனை உருவாக்கக்கூடிய சக்தி சின்ன சின்ன விஷயங்களுக்கு இருக்கு. ஸோ உங்கள் ப்ரெசன்ட் லைஃப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களால் ரெஸ்பான்சிபிளான வாழ்க்கையை வாழ முடியும். இது என்னுடைய பர்சனல் லைஃப்லேருந்து நான் சொல்கிறேன். பாஸ்ட்டை பற்றி யோசிச்சு உங்கள் லைஃப்பை விட்டுறாதீங்க. ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சு உங்கள் லைஃப்பை விட்டுறாதீங்க. ப்ரெசண்ட்டில் வாழுங்க. ப்ரெசண்ட்டில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழும் போது உங்களுக்கு நிறையா கேள்விகளுக்கான பதில் கிடைக்கும்.